இனிய உறவுகளுக்கு அன்பான வணக்கம். நல்லா இருக்குங்களா? ஒரு சின்ன ஆத்திச்சூடி கேட்கலாமா? போர்த்தொழில் புரியேல், போர்த்தொழில் புரியேல். அதாவது தேவையில்லாத பயனற்ற சண்டை சச்சரவுகளில் ஈடுபட வேண்டாம், அவை பயனற்றவை அப்படின்னு ஔவையார் சொல்கிறாங்க. ஓகே, சரி. இப்போது மகாபாரதத்தில் ஏராளமான கிளை கதைகள் இருக்குதுன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதில் இப்போ சமீபத்தில் ஒரு நிகழ்ச்சி நான் படித்தேன். அதை உங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இப்போ பஞ்ச பாண்டவர்கள் காட்டில் மகிழ்ச்சியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு அப்பப்போ துரியோதனை ஏதாவது ஒரு தொந்தரவு சங்கடங்களை கொடுத்துக்கிட்டே இருக்கான். அப்படி இருக்கும்போது இந்த மிகவும் முன்கோபியான துர்வாசரை துரியோதனை சந்திக்கிறான். நீங்கள் காட்டில் இருக்கிற பாண்டவர்களை போய் சந்தியுங்க அப்படின்னு சொல்லி அனுப்புகிறான். அவரும் துர்வாசர் தன்னுடன் இன்னும் சில முனிவர்களை கூட்டிக்கிட்டு காட்டுக்கு போகிறாரு. பஞ்ச பாண்டவர்களை சந்திக்கிறாரு. அவங்களுக்கு துர்வாச முனிவரை பற்றி நல்லா தெரியும். அதனால் ரொம்ப பயபக்தியோட வினயமாக வணங்கி துர்வாசரை வரவேற்கிறாங்க. துர்வாசர் அவங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு, இன்றைக்கி உங்களோட நான் உணவு அருந்த போகிறேன், ஆற்றுல போயிட்டு குளிச்சுட்டு வரேன், உணவு தயார் செய்யுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க எல்லாரும் ஆற்றுக்கு போய்டுறாங்க. இவங்களுக்கு என்ன செய்யறதுன்னு ஒன்றுமே புரியல. அப்போ தான் அவங்க எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த கதிரவன் தந்த அக்ஷய பாத்திரத்தை கழுவி கவிழ்த்து வைத்து விட்டனர். இந்த நேரத்தில் இப்படி இவர் சொல்லிட்டு போயிருக்கார். என்ன செய்கிறதுன்னு ஒன்றுமே புரியல. அப்போது நகுலன் சொல்கிறான், நமக்கு கஷ்டம் வரும்போதெல்லாம் நம்ம கண்ணபிரானை தான் பிரார்த்தனை பண்ணுறோம், அவர் தான் நமக்கு உதவி செய்கிறாரு, இப்போவும் அதே போல் செய்வோம் அப்படின்ட்டு எல்லோரும் கண்ணபிரானை நோக்கி துதிக்கின்றனர், பிரார்த்தனை பண்ணுறாங்க. கண்ணபிரானை சிரிச்சுக்கிட்டே வராரு. என்னன்னு கேட்குறாரு. அவருக்கு என்ன நடந்திருக்குன்னு தெரியும், இருந்தாலும் அவங்க சொல்லட்டோன்னு என்னான்னு கேட்குறாரு. இவங்க விஷயத்தை விளக்கி சொல்கிறாங்க. முடிஞ்சு போயிடுச்சு, அக்ஷய பாத்திரத்தை கவுத்து வச்சிட்டோம், இவங்க சாப்பிடணும்னு சொல்லி துர்வாச முனிவர் வந்திருக்காரு, என்ன செய்கிறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. கிருஷ்ணர் சிரிச்சுக்கிட்டே, திரௌபதி அந்த அக்ஷய பாத்திரத்தை எடுத்துகிட்டு வா, கதிரவன் கொடுத்த அக்ஷய பாத்திரம் அப்படின்னு சொல்கிறாரு. அக்ஷய பாத்திரத்தை எடுத்துகிட்டு வந்து காட்டுறாங்க. அதில் ஒரே ஒரு சோற்று பருக்கை ஒரு ஓரத்தில் ஒட்டிக்கிட்டு இருக்கு. கண்ணன் அந்த சோற்று பருக்கையை எடுத்து வாயில் போட்டு சாப்பிட்டுடுறாரு, உண்டு விட்டார். எல்லாரும் திகைக்கிறாங்க, என்ன இது அந்த மாதிரி அந்த பழைய சோற்று பருக்கை எடுத்து வாயில் போடுறாருன்னு ஆச்சரியமாக பார்க்குறாங்க. அவர் சிரிச்சுட்டு பாண்டவர்களை பார்த்து திரௌபதியை பார்த்து சொல்கிறாரு, இப்போ துர்வாச முனிவரும் அவர் கூட வந்தவங்களும் உங்களுடைய அருமையான விருந்தை சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க, இனிமேல் உங்களுக்கு கவலை இல்லைன்னு சொல்லிட்டு சிரிக்கிறாரு. இவங்களுக்கு ஒன்றும் புரியல. அப்போது குளிச்சுட்டு அவங்க எல்லோரும் இங்கே வராங்க. வந்துட்டு பஞ்ச பாண்டவர்களை பார்த்து துர்வாசர் சொல்கிறாரு, விருந்து ரொம்ப அருமையாகவும் சுவையாகவும் இருந்தது, ரொம்ப நன்றி அப்படின்னு ஏப்பம் விடுறாங்க. ஸோ இது இவங்களுக்கு என்ன புரியுதுன்னா, சர்வ அந்தர்யாமியான கிருஷ்ணனுடைய லீலை தான் இது. அவர் ஒரு சோத்துப்பருக்கு எடுத்து வாயில் போட்ட உடனே மற்றவங்களுக்கெல்லாம் பசி அடங்கிடுச்சு அப்படின்னு சொல்லி அப்போ தான் அவங்களுக்கு புரியுது. இப்போது துர்வாசர் சொல்கிறார், அவர் ஏன் இங்கே வந்தார்ன்ற விஷயத்த சொல்கிறாரு. அதுக்கு முந்தின நாளில் துரியோதனன் துர்வாச முனிவரை கூப்பிட்டு விருந்து வைக்கிறான். வச்சுட்டு, இதே போல் நீங்கள் காட்டுக்கு போய் பாண்டவர்களை சந்தித்தா அவங்களும் நல்ல விருந்து வைப்பாங்க, நீங்கள் போயிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பினான். இப்போ தான் எனக்கு புரியுது அவன் எதுக்காக அனுப்பினான் அப்படின்ட்டு துர்வாசர் சொல்கிறாரு. அவர் புரிஞ்சுக்கிட்டார், துரியோதனனுடைய தீய எண்ணத்தை அவர் புரிஞ்சுக்கிட்டார். தர்மரை வணங்கிட்டு, முனிவரே
தயவுசெய்து துரியோதனனுக்கு எந்த சாபமும் கொடுத்து விடாதீர்கள் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா அவன் கெட்ட எண்ணத்தோடு தானே துர்வாசரை காட்டுக்கு அனுப்பியிருக்கான். அதனால் கோபம் கொண்டு சபிச்சிட்டா என்ன பண்ணுறது? அதனால் அவனை சபிக்காதீர்கள்னு தர்மர் சொல்கிறார். அதாவது இவங்களுக்கு கெடுதல் வேணும்னு துர்வாசரை அனுப்புனான். ஆனால் தர்மர் என்ன சொல்கிறாரு, எனக்கு கெடுதல் வந்தாலும் பரவாயில்ல, துரியோதனன் நல்லா இருக்கணும், நீங்கள் அவனை சபிக்காதீர்கள் அப்படின்னு தர்மம் சொல்கிறோம். இதுதான் தர்மனுக்கும் துரியோதனுக்கும் உள்ள வேறுபாடு. ஓகே. அக்ஷய பாத்திரம் கதிரவன் திரௌபதிக்கு கொடுத்ததுன்னு ஒரு கதை வழங்குது. அது எப்படின்னா, ஒரு நாளைக்கு ஒரு முறை மட்டும்தான் அதை பயன்படுத்த முடியும். பயன்படுத்தி முடிச்சுட்டு இவங்க எல்லாரும் சாப்பிட்டுட்டு அதை கழுத்து வச்சுட்டா திரும்பவும் அதை பயன்படாது. அடுத்த நாள் வரைக்கும் நாம் காத்திருக்கணும். ஓகே, கேட்டதுக்கு நன்றி, வணக்கம். இந்த லிங்க் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தினமும் காலையில் எழுந்த உடனே நாட்டு மக்கள் உலக மக்களின் நன்மைக்காக இதை தவறாமல் கூறுங்கள். ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிக. மக்கள் வளமாய் வாழ்க. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஜெய்ஹிந்த்.